அப்ப நான் மட்டும் ஏமாறல, டோட்டல் நடிகர்கள் ஏமாந்துருக்கேன். பூச்சி மீன் மாதிரி நீங்க எதுவும் கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நோட்டீஸ் அனுப்ப மாட்டேன்றீங்களா? நோட்டீஸ் நாங்களும் அடிக்க ஆரம்பிச்சோம்னா கிழிச்சிருமே அப்புறம் பூரா. சாயங்காலத்துக்குள்ள நீங்க வந்து மேடையில் ஏறிடுங்க, அதான் நல்லது. இல்லைன்னா 50 பேரும் உள்ள போயிருவீங்க. நானே 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு அக்கம் போடா இருக்கு. முடிஞ்சா ஜெயிச்சுக்கடா போடாடே போடா போடா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. எல்லாமே உடம்புல கலை ரத்தம் ஓடுற உணர்வோடு உட்காந்துருக்கீங்க. நம்ம அதாவது வந்து சொந்த பந்தத்தில் என்ன செய்வோம்னா, ஒரு சுபகாரியத்துக்கு பூரா எல்லாருமே ஒன்று சேர்ந்து, ஒரு கல்யாணமாக இருந்தாலும் ஒரு சடங்காக இருந்தாலும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சுபகாரியத்தை நடத்துவோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதை விட ஒரு சுபகாரியத்துக்காக ஒரு கல்யாண மண்டபத்தில் அத்தனை கலைஞரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சிக்காக நம்ம எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்கிறது வந்து அந்த ஆண்டவனுடைய கட்டளை நினைக்கிறேன். நான் இப்போ நான் எத்தனையோ படங்களில் வந்து சில சிறப்பான காமெடியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நான் அதில் ஒரு சில காமெடியில் பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடி கிணறக்கானா 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 கிணறக்கானான்னு அலறி அடிச்சுட்டு போய் நேராக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி முதல்ல அந்த கிணறை கண்டுபிடிச்சிருக்கீங்க, இல்லைன்னா 50 பேரும் உள்ள போயிருவீங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாட்டில் உண்மையிலே ரொம்ப இடங்கள்ல கிணற காணாம், ரொம்ப இடங்கள்ல ஊரை காணா, ஊரணியை காணா, ஆறை காணா, மலையை காணா. ஆனா இன்னைக்கு மாபெரும் கலைஞர்கள், புரட்சி தலைவர் சிவாஜி அவர்கள், ஐயா என்எஸ்கே, பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் சேர்த்து வச்ச ஒரு மிகப்பெரிய நம்மளுக்கு சொந்தமான ஒரு வீடு நடிகர் சங்கம். அந்த நடிகர் சங்கத்தையே காணாது. இப்ப நம்ம எதுக்கு இங்க ஒண்ணு பிடிக்கணும்னா, காணா போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணு சேர்ந்துருக்கோம். அப்படியே தரமட்டமா கிடக்கு. ஐயா புடிச்சர் ஏஜிஎஸ் வீட்டுக்கு நான் போயிருந்தப்ப அவர் வீட்டில் இருந்து மேலே காட்டினார், தம்பி இது என்ன தெரியுதா? நான் அப்படி எட்டி பார்த்தேன், என்ன ஐயா எதுவும் ஃபுட்பால் கிரவுண்டா அப்படின்னு. ஐயோ உங்க நடிகர் சங்கம் யாருனாரு. ஆத்தி இன்னும் இங்கனுக்குள்ள தானே இருந்தது, இன்னும் என்னங்கய்யா சொல்றீங்க? அதெல்லாம் இடிச்சு பூரா அள்ளிட்டு போயிட்டாங்க தம்பி, ரொம்ப நாள் தெரியாதா உனக்கு? இல்லைங்க நாங்கள் இங்கிட்டு தான் வர்றோம் போகிறோம், சந்து மாதிரி வர்றோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு. அந்த அளவுக்கு சுத்தமாக தொடச்சி யார் கேட்க போனாலும் மரியாதை குறையா, அசிங்கமாக ரொம்ப தப்பாக பேசுகிற காட்சியை பூரா எனக்கு நம்முடைய புதிய அணி சகோதரர் விஷால் அவர்கள், நாசரனன், கருணாஸ் அவர்கள், பொன்வன் அவர்கள், ரித்திஷு, இந்த பூரா அந்த பாண்டவர் அணி பூரா வந்து எல்லாத்தையும் எங்களை போட்டு காட்டுறப்ப ரொம்ப அசிங்கமாக ரொம்ப கன்றாவியாக. அதான் அது ஒரு மிகப்பெரிய, எத்தனையோ சங்கங்களுக்கு எத்தனைமோ சங்கங்கள்லாம் இருக்குது, எதையுமே கேட்காம இவங்களாம் அந்த இடத்த இடித்து நாசக்காடாக்கி நம்மளுக்கு சொந்தமாக இருந்த ஒரு கட்டடத்தை சர்வநாசமாக்கணும். இல்லாமல் நம்ம யார் போய் கேட்டாலும் இல்லைடே முடிஞ்சா ஜெயிச்சுக்கடா போடாடே போடா போடா போடா, என்ன இது? அதுனா நடிகர் சங்கமா இல்லைன்னா ரவுடிசமா? இது எல்லாம் படத்தில் எல்லாம் பேச, அதான் நான் படத்தில் எல்லாம் பண்ணிக்கிட்டு வாடாடே போடே எல்லாம் பேசுகிறோம்ல, அதை வெளியிலையும் பேசிக்கிட்டா எல்லாம் நம்பிடுவாங்களா? இங்கே பூரா பூரா ஒன்று சேட்டை பண்ண ஆரம்பித்தா எல்லாருமே சேட்டை பண்ணலாம். இது அசிங்கம். அது இதை போய் கேட்க போனவங்களை பூரா அசிங்கமாக கேவலப்படுத்தி ரொம்ப தகாத முறையில் பேசியிருக்கிறதா தலைவர் புருஷத்தில் சொன்ன மாதிரி கேட்கக்கூடாதா கேள்வி? கேட்டால் அசிங்கமாக குமரி முத்தனை போய் அவரை போய் இது பண்ணி சங்கத்தில் தூக்குறது, ஏதாவது பேசணும்னா நோட்டீஸ் அனுப்பி ஒரு ஆளை திட்டி அசிங்கமாக, அது பூச்சி முறைன்னு தான் அவர் ஆரம்பித்தார் முதல்ல. அவர் பூச்சி முருகனை பற்றி அசிங்கமாக ஒரு நோட்டீஸை எழுதி அந்த நோட்டீஸை அவருக்கு மட்டும் அனுப்பவும் இல்லாமல் இருக்கிற நடிகர் வீட்டுக்கு பூரா ஒன்று அனுப்பி அதில் கெட்ட கெட்ட வார்த்தை எழுதி, இதெல்லாம் எதுக்குது? பூச்சி முருகன் மாதிரி நீங்கள் எதுவும் கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நோட்டீஸ் அனுப்ப மாட்டேன்றீங்களா? என்னங்கடா அது நோட்டீஸ்? நாங்களும் அடிக்க ஆரம்பிச்சோம்னா கிழிஞ்சிருமே அப்புறம் பூரா. வேண்டாம், தயவு பண்ணி கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், நம்மளுக்குள்ள யாருன்னு அசிங்கப்படுத்தி உங்கள் பல்ல குத்தி நீங்களே மோந்து பார்க்காதீங்க. இப்போ என்ன ஜெயிக்க போகிறது விஷால் அணி தான், அந்த அணி தான், பாண்டவன் தான் ஜெயிக்க போகுது. நாங்கள் தலைவர் எல்லாரும் உட்காந்து எஸ்வி சேகரன்,
எல்லாருமே எல்லாம் கலந்தோம். ஆனால் எல்லா பேரும் இங்கே இருக்காங்கன்றதை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜெயிக்க போகிறோம் நம்ம தான். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் வந்து மேடையில் ஏறிடுங்க, அதான் நல்லது. வந்துருங்க, பூரா கடையை மூடிட்டு வந்துங்க. கடையே இல்லையாங்க, காலி பண்ணி போயிட்டாங்களே. கேட்டா அந்த நடிகர் சங்கத்துக்கு எதுக்க ஒரு வாடகைக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க. அங்கே போய் யார் உட்கார்றது? யாரையுமே கேட்காம என்ன பண்ணிருக்காங்க இந்த அக்கப்போற பாத்தீங்களா? இது நான் கேள்விப்பட்டு நொந்தே போயிட்டேன். யாரையுமே கேட்காம இவங்களாம் ஒரு இடத்த கொண்டு ஒரு இடத்த கட்டுறதை கொண்டு கொடுத்து 30 வருஷம் நீ வச்சுக்கங்க, கட்டிக்கங்க. மாசம் 24 லட்சம் வாடகை கொடுங்க. 24 லட்சமா? 24 லட்சத்தை வாடகை கொடுத்துருங்க. அதை வாங்கி நாங்கள் எழுத்த கட்டத்தில் ஒரு வாடகை குடி இருந்துக்கிட்டு நடிகர்கள் நாடக நடிகர்கள்லாம் நான் கஞ்சி ஊற்றிக்கிறோம். 30 வருஷம் சென்று அவன் வாங்கினவன் என்ன செய்யறானா அந்த கட்டடத்தை நம்மகிட்ட கொடுத்துட்றானா. 30 வருஷத்துக்கு அது என்ன இருக்கால, மரம் செடி மாங்காயெல்லாம் தொங்குது. டெமாலிஷ் பண்ணுற மாதிரி ஒரு கட்டடத்தை வாங்கி யார் உங்களுக்கு இந்த அனுமதி கொடுத்தா? இவ்வளவு நடிகர்கள் இருக்கும்போது யார் அவங்களுக்கு இதெல்லாம் செய்யலாமா? அதுக்கு 2 பேர், அந்த 2 பேர் அங்கே தலைவரும் பொதுச்செயலாளர் 2 பேர் சேர்ந்து மட்டும் கையெழுத்து போட்டிருக்காங்க. நீங்கள் 2 பேர் போடுற அளவுக்கு உங்களுக்கு யார் இந்த மாதிரி அனுமதி கொடுத்து? என்ன இருக்குது? லோனை கட்டலாம், பில்டிங் போயிடும். லோனை கட்டணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லையே, அது எதுக்கு லோனை கட்ட போறாங்க? அதாவது நான் ஒன்று சொல்றேன். நான் நினைச்சேன், எனக்கு நீங்க கூட இடையில பார்த்துருக்கீங்க, நான் ஒரு சில சொத்தெல்லாம் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். இப்போ மொத்தத்துக்கு நம்ம எல்லா பேரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஒரு சொத்தை எடுத்துட்டு. அப்ப நான் மட்டும் ஏமாறல, டோட்டல் நடிகர்கள் ஏமாந்துருக்கேன். வடிவேலு ஏமாந்தது கொஞ்சம் தான், அது சின்ன சும்மா கதைகளவு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் என்ன மாதிரி ஆயிட்டீங்க பார்த்தீங்களா? இப்ப எனக்கு தான் நல்லா இருக்கு. இப்பெல்லாம் சேர்ந்து அடிக்கணும். இப்ப அடிச்சா இப்ப எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இப்ப நடிகர் சங்கங்கிற ஒரு கோயில இப்ப நம்ம எல்லாருமா சேர்ந்து காணா போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிச்சு மறுபடியும் அதை எடுத்து கட்டி அந்த நடிகர் சங்கங்கிற அந்த கோயிலை கட்டி அந்த கோயிலுக்குள்ள போய் நம்ம எல்லாரும் உட்கார்றோம், ஜெயிக்கிறான், உறுதி. இது உட்கார்றான், நாடக சங்கத்தை வந்து கட்டுறான், கைப்பற்றுறான், நலிந்த நாடக கலைஞர்களை பூரா வாழ வைக்கிறான். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இது நடக்கும். இந்த அணி ஜெயிக்கிறது உறுதி. மறுபடியும் சொல்றேன், சாயங்காலத்துக்குள்ள இங்க வந்து சேர்ந்துருக்க. ஜெயிச்சதுக்கு பின்னாலே உங்களுக்கு நீங்க ஒன்றும் எதிரி கிடையாது, எங்களுக்கு நீங்கள் நண்பர் தான். புதுசாக அவங்க கேட்குறாங்கன்னா அவங்கள வந்து மேலே ஏற்றி நம்ம கீழே உட்காந்து பார்ப்போம். இல்லை நாங்கள் இங்கே தான் இருப்போம், இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு என்ன இருக்காங்க? 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு அக்கப்போரா இருக்காங்க. அதையும் விசாரிச்சா 4 குடும்பமா, ஒருத்தர் மச்சனைங்கிறாரு, ஒருத்தர் தங்கச்சிங்கிறாரு, ஒருத்தர் தகலைங்கிறாரு, ஒருத்தர் ரகலைங்கிறாரு. என்னத்துக்கு கழுதைய வேணாம்னா தலைவர் சத்யராஜ் தலைவர் சொன்ன மாதிரி வேணாம், விட்டுட்டு வந்துட வேண்டியது, விட்டு கொடுக்க வேண்டியதானப்பா. எல்லாருக்கும் நல்ல விஷயம் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம கை கொடுக்கணும்ல. நாங்கள் உங்களை யாரும் திட்டலை, நீங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு யாரையும் திட்டி எங்கேயும் மாட்டிக்கிறாங்க, வேண்டாம். அது மான நஷ்ட வழக்கு, யாரு விசாலுக்கும் எதிர்க்கு எதுக்கு மான நஷ்டம்? மானம்தான் நஷ்டமா போய் கிடக்க எல்லாருக்கும். அது எதுக்கு இது மான நஷ்டம்? லாபம், லாபத்துக்கு என்ன வழின்னு பார்ப்போம். இப்ப நஷ்டமா தான் போச்சு இல்ல, வேண்டாம். கண்டிப்பா ஜெயிக்க போறோம். முடிஞ்சா சாயங்காலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. இந்த அணி ஜெயிக்க போகுது. வாழ்த்துக்கள்.